திருமணம்ன்றது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மட்டும்தான். ஆண் இல்ல, பெண் இல்ல, ஆணுக்கும் பெண்ணுக்கும். ஏன்னா ஆண் கர்த்தர் வித்தியாசமா படைச்சிருக்கிறார், சரீரத்துல மட்டும் இல்ல, இமோஷனலாகவும். பெண்ணை கர்த்தர் வித்தியாசமா படைச்சிருக்கிறார், சரீர வகையில மட்டும் இல்ல, இமோஷனலா கூட. இது வெறும் சரீரத்தின் மாற்றங்கள் கொண்டு வந்த உடனே மாறுற விஷயம் இல்ல. ஸ்பிரிச்சுவலா, இமோஷனலா, பிசிக்கலா ஒரு ஆணாக இருக்கிறார். ஸ்பிரிச்சுவலா, இமோஷனலா, பிசிக்கலா ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க. இந்த ஆண் இனத்திலிருந்து ஒருத்தரும் பெண் இனத்திலிருந்து ஒருத்தரும் அவங்க திருமணத்தின் உடன்படிக்கையில் இணைறது தான் கர்த்தர் விருப்பப்படுகிறார். திருமணம் போதே அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில இருக்கிற விஷயம் தான். ஏன்னா திருமணம்ன்றது மனுஷன் கொண்டு வந்தது இல்ல. முதல் திருமணம்ன்ற இன்ஸ்டிடியூஷனை கொண்டு வந்ததே தேவன். அவர் இந்த திருமணத்துடைய இன்ஸ்டிடியூஷன் எப்படி நடக்கணும்ன்ற உரிமை கொண்டவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தையில எப்படி ஒரு சிறந்த திருமண வாழ்க்கையை நடத்துறதுன்னு சொல்லி ரகசியங்களை நமக்காக வச்சிருக்கிறார்.